நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மசோதாக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன மசோதான்னு கேட்டீங்கன்னா பதவி பறிப்பு மசோதா. சரி ஓகேடா, இது வந்து என்னடா நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் லெவல்ல இருக்கவங்களோ ஒரு சிஎம்ஓ வந்துட்டு ஒரு 30 நாளுக்கு மேல ஜெயில இருந்தாங்கன்னா அவங்களோட பதவி வந்து பறிக்கப்படும். சரி, இது எதுக்கு நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த ஏடிஆர்ன்றத வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம ஸ்டாலின் அங்கிள் தான் வந்துட்டு செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி வந்து பிடிச்சிருக்காரு. மூணாவது பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த டாப் 3ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎம்ஸ் தான் இருக்காங்க. இதுல ரெண்டாவது பிளேஸ்ல நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்றத ஸ்டாலின் அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மலாம் வந்து ஜெயிலுக்கு போனா மாச கணக்குல இருப்போம், 30 நாள் வந்து போட்டு வச்சிட்டானுங்க, அதுவும் 30 நாளா தாண்டிச்சுன்னா நம்மள வந்துட்டு மொத்தமா காலி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா போட்ட அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரபரப்பா வந்து இதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மசோதாக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மசோதாக்கு எதிர்கட்சி எல்லாருமே வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா பொய் கேஸ போடலாம் வாய்ப்பு இருக்கு, அதனால தான் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கோம் சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து சீமானன்ல இருந்து நிறைய பேர் வந்து இது வரவேற்க வேண்டிய தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து மினிஸ்டர்லாம் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க, இந்த மசோதா நல்லது தானங்க.